Hello students, this is the last exercise of your Linux program, shell programming. This is process information. இதில் ரெண்டு பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். exercise A and B, 15A, B ரெண்டு பார்க்க போகிறோம். First oneல என்ன பார்க்க போகிறோம்னா, write a shell script to determine whether given file exists or not. File name is supplied as command line argument and also check for sufficient number of command line argument. So இங்கே நீங்கள் என்ன செக் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஃபைலை வாங்கிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைல் வந்து whether it exists or not அவ்வளோதான் செக் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஷெல் ஸ்கிரிப்டில் ஒரு டைரக்டரி இல்லை ஃபைல் ஆர் எனிதிங் எல்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு உங்களோட ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் சிம்பிளாக நம்ம பண்ணியிருக்கோம். நான் வந்து now I'll explain your Linux environment. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், VI எடிட்டரில் exercise 15A இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 15A கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸசைஸ் நம்பர் இங்கே உங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கு. என்ன டைப் பண்ணியிருக்கு, எக்கோ என்டர் ஃபைல் நேம் வாங்குறீங்க. ஸோ ஒரு ஃபைல் நேமை ரீட் பண்ணுறீங்க. ஃபைல் நேம் வாங்கி அதை ரீட் என்னன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த என்னன்னு வாங்குறீங்கள, இதுதான் ஃபைல். இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆர் நாட்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இஃப் கண்டிஷன், இஃப் வெதர் இட் இஸ் அவைலபிள் ஆர் நாட். ஸோ எஃப் -f அந்த ஃபைல், அப்புறம் $n. ஸோ இது என்னங்கிறது இங்கே ரீட் பண்ணுறது. ஸோ இது ட்ரூவாக இருந்ததுன்னா தென் எக்கோ ஃபைல் எக்ஸிஸ்ட். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் எக்கோ ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இஃப்க்கு எண்டுக்கு வந்து F5ன்னு கொடுப்பீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதை சேவ் பண்ணுற :WQ கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களோட கமெண்ட் லைனுக்கு வந்துடுறீங்க. கமெண்ட் லைனில் வந்துட்டு அங்கே நீங்கள் இந்த ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் ப்ரெசென்ட் ஆர் நாட்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன் உனக்கு மேலே தெரியணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா sh15 ex15a அப்படின்னு கொடுத்தா இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபைல் நேம் என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணுறப்போ ex12 அப்படின்னு, எக்ஸைஸ் 12ன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபைல் வச்சுருக்கோம், அதனால் ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். அதே அடுத்த கேஸில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, திரும்ப இல்லாத ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், ஏதோ சும்மா. ஸோ ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து ஒரு பார்ட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து 15A. அடுத்து 15B பார்க்க போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு VI ex15B அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், இதே தான் இருக்கும். என்டர் ஃபைல் நேம், அது அந்த நேம் வந்து ஃபைலாக இருக்கலாம், டைரக்டரியாக இருக்கலாம், இல்லை எனிதிங் எல்ஸாக இருக்கலாம். அதனால் இங்கே நேம்னு வாங்கிட்டு அதை ரீட் பண்ணுற என்னன்னு சொல்லிட்டு இஃப் FN அது ஃபைலாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் எஃப் ஃபைல். அதே எஃப்க்கு பதிலாக டீன்னு போட்டுக்கோ, எல்ஸ் பார்ட், அதனால் எல்இஃப்னு கொடுப்போம். எல்சிஃப்னு கொடுக்க மாட்டோம், ELSE வராது. ஸோ ELIF எல்எஃப். அப்புறம் வந்து இங்கே எஃப்க்கு பதிலாக டி, டைரக்டரிங்கிறதுனால டி கொடுப்பேன், $n கொடுக்குறேன். இருந்ததுன்னா இது ட்ரூவாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டைரக்டரி. அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா நன்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான். ஸோ :WQ கொடுத்து இதை சேவ் பண்ணிவிட்டு, இந்த ஷெல் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு வந்தாச்சு. ASH ex15B அப்படின்னு கொடுத்து ஷெல் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ ரன் பண்ணும் பொழுது என்டர் என் நேமு. ஸோ இங்கே ex13 ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அதனால் இட் இஸ் எ ஃபைல்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே ஒரு டைரக்டரியை வந்து செக் பண்ண நன்னு, இங்கே வந்து எதுவுமே இல்லாத ஒரு நேமை கொடுக்குறோம், சும்மா ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், அதனால் நன்னு வந்துருச்சு. அடுத்தது திரும்ப வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரக்டரின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ டைரக்டரி ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அது டைரக்டரியை செக் பண்ணுறதுக்கு இங்கே LS கமெண்ட், லிஸ்ட் கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இட் லிஸ்ட் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல், ப்ரெசன்ட் ஃபைல், டைரக்டரி, எவ்ரிதிங் ப்ரெசன்ட் இன்சைட் தி யூசர் ரூட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் எக்ஸைஸ் ex11a.sh 11sh 13 15a, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்கும்.
அண்ட் ஆல்சோ சிடி இங்கே ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலரில் வந்ததுன்னா அது டேரக்டரியை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நம்ம இன்னொரு டேரக்டரியும் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன கமெண்ட், mkdir மேக் டேரக்டரி. அதனால் mkdir ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம். இங்கே wptc அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன் நான். ஸோ என்ட்ரு பண்ண அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ஃபைலுக்கு டேரக்டரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை செக் பண்ணுறேன். இப்போ நான் செக் பண்ணேன்னா இந்த wptc அப்படிங்கிறது என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி சிடி இருக்குது. இது ரெண்டும் டேரக்டரி. இப்போ நம்மளோட ex15v அப்படிங்கிற ப்ரோக்ராம், ஷெல் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி அதை டேரக்டரியை செக் பண்ண போகிறோம், வெதர் இட் இஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ எஸ்ஹெச் கொடுத்தாச்சு. ஃபைல் நேம் இடத்துல என்ன கொடுக்க போகிறோம், wptc அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் எ டேரக்டரி. அதை திரும்ப பண்ணிவிட்டு சிடி அப்படின்னு கொடுக்குறோம். இட் இஸ் எ டேரக்டரி. ஸோ தட்ஸ் ஆல். ஃபைல் ஆர் டேரக்டரி ஆர் நன் 3 எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு.